ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் இடம்பெற்ற ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகிறது. பங்கேற்பாளர்கள் நித்தி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் மற்றும் தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங். ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் ஆகிய 4 பிரிவினருக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் கூறியதை சுட்டிக்காட்டி தொகுப்பாளர் விவாதத்தை தொடங்கினார். கடந்த 2014ஆம் ஆண்டு தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் விவசாயிகளின் நிலையை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதை அவர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்று பாதிப்பு காலத்தில் கூட வேளாண் துறை பின்னடைவின்றி செயல்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 2025ஆம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியாக இருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் மூலம் அவர்களது வங்கிக் கணக்கில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நேரடியாக செலுத்தப்படும் திட்டம் அவர்களுக்கு எவ்வாறு உதவிகரமாக உள்ளது என்று தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த், ஆண்டுக்கு 6000 ரூபாய் நேரடியாக செலுத்தப்படும் திட்டம் விவசாயிகளுக்கு பல வகைகளில் உதவுவதாக கூறினார். இத்திட்டம் விவசாயத்தில் முதலீடு செய்ய அவர்களை ஊக்குவிக்கிறது என்றார். உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் ஏதுவாக இடுபொருட்களை வாங்க அவர்களுக்கு உதவுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். குறு விவசாயிகள் விவசாயத்திற்கான இடுபொருட்களை வாங்க தனியாரிடம் கடன் வாங்கி சிக்கலை சந்திக்கும் சூழலை இந்த உதவி தவிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக விவசாயிகளின் வருமானத்தில் நேரடி மற்றும் மறைமுக தாக்கம் உள்ளது என்று அவர் கூறினார். இந்த பணம் ஒரு விவசாயி கிட்டத்தட்ட 25 மூட்டை யூரியாவை வாங்க உதவும் என்று அவர் தெரிவித்தார். இந்த உரத்தை விவசாயி பயன்படுத்தும் போது உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது என்றும் உரத்தை வாங்குவதற்கு தனிப்பட்ட முறையில் செலவாவதில்லை என்றும் கூறினார். உற்பத்தி திறன் அதிகரிப்பதால் விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பதுடன் இடுபொருட்களை வாங்குவதற்காக சுரண்டும் கந்துவட்டிக்காரர்களிடமிருந்து விவசாயிகள் ஓரளவிற்கு பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் விளக்கமளித்தார். எனவே இத்திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதற்கான மிக முக்கியமான படி என்பதில் சந்தேகமில்லை என நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ரமேஷ் சந்த் கூறினார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங், விவசாயிகள் வறுமையால் சிக்கலுக்கு உள்ளாவதை இத்திட்டம் தடுப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதை குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் பலர் வறுமை கோட்டுக்கு மேலே வந்துள்ளதையும் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டமும் ஒரு காரணமா என தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ரமேஷ் சந்த், ஆமாம், இதுவும் ஒரு காரணம்தான் என்றார். ஒரு விவசாயிக்கு 6000 ரூபாய் கிடைத்தால் அதை அவர் நுகர்வு நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவதில்லை என்று குறிப்பிட்டார். அந்த விவசாயி அந்த பணத்தை முதலீட்டு நோக்கத்திற்காக பயன்படுத்துவதாகவும் அவர் கூறினார். அந்த விவசாயி தனது வருமானத்தை மேலும் உயர்த்துவதாக ஆய்வுகள் தெரிவிப்பதையும் திரு ரமேஷ் சந்த் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் அடுத்ததாக குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்து கேள்விகளை எழுப்பினார். தற்போது 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுதானியங்களில் கேழ்வரகு, சோளம், கம்பு ஆகியவற்றுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரித்துள்ளது. சிறுதானியங்களுக்கு குறைந்த உரங்களே தேவைப்படுவதையும் அவற்றில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருப்பதையும் தொகுப்பாளர் குறிப்பிட்டார். அத்துடன் குறைந்த தண்ணீரில் அவை வளரக்கூடியவை என்பதால் விவசாயிகளுக்கு இந்த சிறுதானியங்கள் எந்த அளவு பயனளிக்கின்றன என்று வினா எழுப்பினார். இதுகுறித்து தமது கருத்துக்களை தெரிவித்த நித்தி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த், குறைந்தபட்ச ஆதரவு விலை வேளாண் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இந்த அரசு தமது பதவிக்காலத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிப்பதற்கான நடைமுறைகளை மாற்றி அமைத்துள்ளது என்றார். குடும்ப உழைப்பு செலவும் அந்த முதலீட்டில் 50% குறைந்தபட்ச லாபமும் இந்த விலை நிர்ணயத்தில் சேர்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். முன்பு சில பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 1800ஆக இருந்தால் பல்வேறு கணக்கீடுகளை பயன்படுத்தி அது தற்போது 2000 ரூபாய்க்கும் அதிகமாகவோ அல்லது 2200 ரூபாய்க்கும் அதிகமாகவோ நிர்ணயிக்கப்படுவதாக கூறினார்.
அரிசி மற்றும் கோதுமைக்கு அப்பால் பல்வேறு தானியங்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கேழ்வரகு, சோளம், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள் போன்றவை பல மாநிலங்களில் அரசால் கொள்முதல் செய்யப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார். சிறுதானியங்களை பொறுத்தவரை 2 காரணங்களுக்காக சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை மாறுபாட்டை தாங்கும் தன்மை ஆகியவையே அவை என்று அவர் தெரிவித்தார். உண்மையில் அவை ஊட்டச்சத்து மிகுந்த முதல் தர தானியங்கள் என்று அவர் கூறினார். பருவநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ள சூழ்நிலையில் பொதுவாக சிறுதானியங்கள் மிக அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடியவை என்றார். எனவே மாறிவரும் காலநிலை மற்றும் மாறிவரும் சுற்றுச்சூழல் மற்றும் மாறிவரும் மழை பொழிவுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் உத்தி நிறைந்தது இந்த சிறுதானிய சாகுபடி என அவர் தெரிவித்தார். இவை அனைத்தையும் உணர்ந்து நமது பிரதமர் சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய பின்னர் தற்போது நுகர்வோரிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனவே வரும் ஆண்டுகளில் சிறுதானியங்களுக்கான முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் என்றும் அப்போது இதன் உற்பத்தியும் அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ் சந்த் தெரிவித்தார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங், நம் நாட்டில் உள்ள விவசாயிகளில் 80% பேர் சிறு விவசாயிகள் என்று அவர் கூறினார். இந்த சிறு விவசாயிகளுக்கு அரசு எவ்வாறு உதவுகிறது என்று தொகுப்பாளர் கேட்டார். இதற்கு பதிலளித்த நித்தி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த், கடந்த 9 ஆண்டுகளில் அரசின் திட்டங்களை பார்க்கும்போது எந்த பாகுபாடும் இன்றி யாரும் புறக்கணிக்கப்படாமல் அனைவருக்கும் உரிய கவனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுவே அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று அவர் கூறினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் விவசாயிகளுக்கு பலனளிப்பது குறித்து ஏற்கனவே விவாதித்ததை சுட்டிக்காட்டினார். அதுபோல மண்வள அட்டை திட்டம், நவீன இயந்திரங்களை ஊக்குவிப்பது, நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துதல் என பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதையும் அவர் குறிப்பிட்டார். சொட்டு நீர் பாசனம் போன்ற சில திட்டங்கள் குறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் என்றும் இந்த பாசன முறை அவர்களை சென்றடைய பல நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். எனவே அரசின் கொள்கை வகுப்பில் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலன்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் திரு ரமேஷ் சந்த் கூறினார். இதனைத் தொடர்ந்து தமது கேள்வியை முன்வைத்த லாலிமா அனேஜா டாங், நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பேசும்போது ட்ரோன்கள் தற்போது அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மத்தியில் அரசு இதனை ஊக்குவிப்பதையும் அவர் குறிப்பிட்டார். ஆயிரக்கணக்கான உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதையும் ஜெம் தளத்தின் மூலம் கொள்முதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதையும் தொகுப்பாளர் சுட்டிக்காட்டினார். இவை அனைத்தும் விவசாயிகளுக்கு எந்த வகையில் உதவுகின்றன என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நித்தி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த், ட்ரோன்கள் மிகவும் திறன் வாய்ந்தவை என்றார். உரங்கள் தெளிப்பதில் இது துல்லிய தன்மையை வழங்குவதாக அவர் தெரிவித்தார். தற்போது ட்ரோன் உரிமங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மகளிருக்கு வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் அளிக்கப்படும் முக்கியத்துவம் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். வர்த்தக அமைச்சகத்தின் ஜெம் தளம், திறந்த சந்தை டிஜிட்டல் கட்டமைப்பான ONDC போன்றவை விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் நடைமுறைகளை எளிதாக்கியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடைமுறைகள் இடைத்தரகர்களை அகற்றி விவசாயிகளுக்கு முழு பலன்களை வழங்குவதாக அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் நடைமுறைகள் மற்ற விஷயங்களில் விரிவடைவதைப் போல விவசாயத்திலும் தற்போது பரவி வருவதாக திரு ரமேஷ் சந்த் கூறினார். இதையடுத்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங், ஜெம் எனப்படும் அரசு மின்சந்தை தளம் உண்மையில் பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்றார். இதில் மிகப்பெரிய பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன என்றும் விவசாயிகளும் இதனை பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். பிற பிரிவினர்களான கைவினைக் கலைஞர்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் போன்றவர்களுக்கும் இந்த தளம் பயனளிப்பதாக கூறி அவர் விவாதத்தை நிறைவு செய்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நித்தி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்துக்கு தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாயிகளின் மேம்பாட்டுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான செய்திச் சுடர். நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.